குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழில் டேர்ம் 3ல் இருக்கிற 3வது யூனிட் பார்க்க போகிறோம். இயல் 3 பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபுல் புக்காக வச்சுருந்தீங்கன்னா இயல் 9ல் இருக்கும். சரிங்களா? நான் வந்து டேர்மாக புக் வச்சுருக்கனால எனக்கு வந்து இயல் 3ல் இருக்குது. இல்லை முழு புக்காக வச்சுருந்தீங்கன்னா இயல் 9ன்னு இருக்கும். நம்ம 6th பார்க்குற 6th தமிழில் பார்க்குற கடைசி யூனிட் தான். இதுக்கப்புறம் நம்ம 7th ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு கிளாஸஸ் அப்படின்ற வகையில் நடத்திட்டு இருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் வச்சு நடத்துறதுனால ஸ்கூல் புக்லேருந்து நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம ஸ்கூல் புக் வச்சு நடத்துகிறோம். இந்த பிடிஎஃப்பும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் புக் மற்றும் வந்து அது வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும், இல்லை இந்த பிடிஎஃப் வேணும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி கொஸ்டின்ஸ்லாம் போடுவாங்க. யூடியூப் லைவ் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழை பொறுத்தளவு 6th தமிழில் 8 வீடியோ போட்டிருக்கோம். 8 பார்ட்டாக வீடியோ இருக்குது. நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் வைஸ் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி அப்படின்னோன்னா அது யாரை சொல்லுவாங்க அப்படின்னா புத்தரை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று எல்லா உயிரிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது கூட கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சான்றோர் வந்து போற்றும் உயிர் இரக்கம். உயிர் இரக்கம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா பிற உயிர்களையும் தம்முயிர் போல் போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அவ்விரக்கமே மனிதகுலம் வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் வந்து புத்தர். அவருடைய அறிவுரை தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்க்க போகிறோம். முன்கதை சுருக்கம் என்னென்னா, அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வந்த புத்த பிரான் வந்து பிம்பிசார மன்னன் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்படுது. அவற்றின் நடுவில் வந்து அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியை புத்தர் வந்து தன் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலை அடைந்தார். மன்னருக்கு வந்து அறிவுரை கூறுகிறார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்துகிறார். ஓகேங்களா? மன்னர் பிம்பிசாரருக்கு வந்து ஒரு பூஜைக்காக வந்து ஆடுகள் வந்து வெட்டப்படுறதுக்காக நிறைய ஆடுகள் கொண்டு வராங்க. அதில் ஒரு ஆட்டுக்கு அடிபட்டுச்சு. அதை வந்து புத்தர் வந்து தன்னோட தோலை சுமந்துக்கிட்டு மன்னருடைய அரசவை நோக்கி போகிறாரு. யாகசாலைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மன்னருக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து அறிவுரை சொல்கிறார். அதுதான் இந்த கதை. இதில் வந்து கொஸ்டின் பெருசாக கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சும்மா ஒரு டைம் வாசித்து வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் வாசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? நின்றவர் கண்டு நடுங்கினரோ, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரோ, துன்று கருணை நிறைந்தவள் அங்கு சொன்ன மொழியை கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா யாகசாலை நின்றவங்களாம் வந்து பார்த்து புத்தரை பார்த்து பயந்துட்டாங்க. அவர் முன்னாடி நிற்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த பாட்டை எழுதுனா தேசிய விநாயகனார் தான் எழுதுகிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறார். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாதையா. அதாவது இந்த உலகத்தில் வந்து உயிரை கொல்றது ஈஸி, மறுபடியும் அந்த உயிரை கொண்டு வர்றது மன்னன் நினச்சாலும் நடக்காது. நாட்டிலே வந்து உச்சபட்ச அதிகாரம் மன்னனுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட மன்னன் நினச்சாலும் அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றும் காப்பது அதனேயாம், பாரில் இரும்பு உயிர் பிழைக்க படும் பாடும் முழுதும் அறிந்திரோ அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் வந்து தம் உயிரை தான் விரும்பி காப்பாற்றுவாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் ஒரு சின்ன எறும்பு கூட உயிர் பிழைக்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீலிலம் முற்றுமே ஆண்டிடலாம், பாரில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தீரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? நேர்மையான இரக்கம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுக்க ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? நேர்மையான உள்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்வது தான் நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இதை அறியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தாமும் துன்பப்பட்டு பிறரையும் துன்பப்படுத்துவாங்க, முட்டாளுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடிவும் மக்கள் ஊட்டுவது ஒரு தீய செயலென்று ஒன்று. அது காடு மடெல்லாம் மேய்ஞ்சி அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மடியில் வந்து பாலை சுரந்துட்டு வருது தன்னோட குட்டிக்கு. ஆனால் நீங்கள் வந்து அதை உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பூமி மீதில் இவ்வாடுகள்
உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்பி இருந்திடில் நன்மை உமக்கு வருமே ஐயா. அதாவது இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் வந்து உங்களை சார்ந்து வாழுது, அப்பேற்பட்ட ஆடுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து 1000 பாவங்கள் செய்தவையெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா. அதாவது 1000 பாவங்களை செஞ்சுட்டு ஒரு ஆட்டை கொள்றதுனால அது சரியாயிடும் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நன்மையும் தீமையும் உங்களை விட்டு அழகாது. நீங்கள் நல்லது செஞ்சால் அது உங்கள் கூடயே இருக்கும், தீமை செஞ்சால் அது உங்கள் கூடயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. ஆட்டை கொள்றதுனால உங்களுடைய பாவங்கள் வந்து போயிடாதுன்னு சொல்கிறார். ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம், பூதலன் தன்னை நகரம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையுமையா அப்படின்னு சொல்கிறார். அதாவது தீய செயல்களே செய்யாதீங்க, பிற உயிர்களை கொல்லாதீங்க, இந்த பூமி வந்து மகிழ்ச்சியாக மாறிடும் எண்ணத்தை வந்து உங்களுக்கு இந்த பூமி வந்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த தீய பழக்கங்கள்லாம் விட்டு ஒழிங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து அந்த பொருள் கொடுத்துருக்காங்க. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணைனா இரக்கம். ஓகேங்களா. கருணைனா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, நீர்நிலம்னா பரந்த உலகம், முற்றும் அப்படின்னா முழுவதும், மாறினா மழை, கும்பினா வயிறு. ஓகேங்களா. இது முக்கியமானது. பூதலம்னா பூமி, இது முக்கியமானது. பார்னா உலகம். ஓகேங்களா. இந்த 3 முக்கியமானது. கும்பினா வயிறு, பூதலம்னா பூமி, பார்னா உலகம். ஓகேங்களா. அடுத்து இதில் பொருள் இதில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு டைம் வாசி பார்த்துங்க. தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்த்த கவிஞர், 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தேசிய விநாயகனார், 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றிருக்காரு, கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து பெற்றுக்கிறாரு. ஆசிய ஜோதி. ஓகேங்களா. இந்த பாடல் பேர் வந்து ஆசிய ஜோதி. ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அவர் லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற நூலை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. லைட் ஆஃப் ஏஷியான்ற நூலை எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா எட்வின் அர்னால்டு. அந்த நூலை மொழிபெயர்த்து ஆசிய ஜோதின்ற பெயரில் எழுதுறது யாருன்னா தேசிய விநாயகனார். ஓகேங்களா. ஆசிய ஜோதி அப்படின்னா புத்தரை பற்றி சொல்லுவாங்க. இந்தியாவின் ஆசிய ஜோதினா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. இதில் இல்லை, இருந்தாலும் நம்ம பின்னாடி வகுப்பில் வரும், இருந்தாலும் சும்மா இந்த ஒரு லைன் மட்டும் சொன்னேன். நம்ம எப்போவுமே வந்து நடத்துகிற டேட்டா மட்டும் தான் பார்க்கணும். எக்ஸ்ட்ரா டேட்டா பார்த்தா வீடியோ பெருசாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதில் இருக்கிற டேட்டாவை இப்போதைக்கு பார்த்துக்கலாம், பின்னாடி வர நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மொத்தமாக மெர்ஜ் பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி. ஓகேங்களா. நேர்மையாக வாழ்வை வாழ்பவர் யாருன்னா எல்லா உயிரிழத்தும் இரக்கம் கொண்டவர். ஓகேங்களா. ஒருவர் செய்யக்கூடாது என்னென்னா தீவினை செய்யக்கூடாது. எளிதாகும் பிரித்து எழுதுக, எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம் பிரித்து எழுதுக, பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர், இன்னுயிர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா. இனிமை ப்ளஸ் உயிர்னா இன்னுயிர். மலை ப்ளஸ் எல்லாம், மலையெல்லாம் அப்படின்னு பிரிக்கணும், சேர்க்கணும். சரிங்களா. அடுத்து மனிதநேயம். மனிதநேயம்ன்றதில் பார்த்திங்கன்னா இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. ஓகேங்களா. ஈகை பற்றி நம்ம போன யூனிட்லையும் பார்த்தோம், 8வது யூனிட்லையும். பசி என்று வந்தவருக்கு வயிறாக உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், ஆதரவு இல்லாதவர்களை அன்பு அரவணைக்க வேண்டும், பிறர் துன்பத்தை நமது துன்பமாக நினைத்து வருந்தி பண்பினை கொள்ள வேண்டும், இப்பண்புகள் கொண்ட வாழ்வின் உயர்வு அடைவர், அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வியல் நடைமுறை நிகழ்வுகளை காண்போம். அதாவது இந்த உலகத்தில் வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தவங்களுடைய ஒரு சில பேரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, உலகில் எந்த ஆறும் தனக்குத்தானாக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன் பசிக்கு விளைவிப்பதில்லை, மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லை, இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு வாழ்கிறதுனால என்ன வரணுமா, அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல், இதெல்லாம் தேவையாம். அப்படி வாழணும் அப்படின்னா இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிரிலும் அன்பு செலுத்த வேண்டும், அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்கள் தான் இவ்வுலகம் இயங்கு கொண்டிருக்கிறது அப்படின்ற உண்மையை புறநானூற்று அடிகள் சொல்லுது. தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ஓகேங்களா. மனிதநேயத்துடன் வாழ்வர்களாக தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்றது வந்து புறநானூரில் இந்த அடிகள் மூலயமா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்ன முக்கியமானது அப்படின்னா இந்த லைன் மட்டும்தான். தனக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அடி, இந்த பாடல் இந்த வரிகள் வந்து எந்த பாடலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க, புறநானூற்றில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்து வள்ளலார். இது சும்மா ஒரு சின்ன ஸ்டோரி தான், நீங்கள் படிச்சு போங்க. வள்ளலார் வந்து தூங்கிட்டு இருப்பார். ஒரு திருடன் வந்து காதில் இருக்கிற கடுக்கனை கழட்டுவான், அவருக்கு அமைதியாக இருப்பார். அப்புறம் இன்னொரு பக்கம் திரும்பி எடுத்து அந்த கடுக்கனையும் கழட்டுவான். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். எடுத்துகிட்டு போகும்போது, தம்பி இது ரெண்டுமே தங்கம், கம்மியான விலைக்கு வச்சு ஏமாந்துடாத, என்ன விலையோ அது உரிய விலைக்கு வந்து நீ விற்று எடுத்துக்கோ, நீ வந்து ஒரே ஒரு கடுக்கனை எடுத்துகிட்டு போனால் நீ திருடன் நினச்சிருவாங்க, அதனால் 2 கடுக்கனை எடுக்கிற அளவுக்கு நான் அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சரிங்களா. அதனால் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி திருந்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னால் வள்ளலார். ஓகேங்களா.
வாடிய இதில் நமக்கு இந்த கண்டென்ட் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பார்த்த லைன் எங்கே, இது எங்கே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுது வந்து வள்ளலார். ஓகேங்களா. இவர் வந்து வடலூரில் சத்திய தர்மசாலை ஒன்று அமைச்சிருக்காரு. ஓகேங்களா. இது ரெண்டும் தான் இதில் கொஸ்டின், மற்றபடி கதையில் ஒன்றும் கொஸ்டின் கிடையாது. அடுத்து அன்னை தெரசா. அன்னை தெரசா இது என்ன ஸ்டோரினா, ஒரு ரோட்டில் வந்து ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொழுநோய் இருக்கும். அவங்க கூட வந்து ஒரு பூனை இருக்கும். இவங்க போய் அந்த பாட்டியை பார்த்துட்டு அவங்க தொழுநோயால் பாதிக்கப்பட்டதால அவங்கள தொட்டு தூக்கி எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா. அப்போ தான் சொல்லுவாங்க, என்னை வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு கூட இந்த பூனை மட்டும் தான் சொல்லும்போது அவங்க ரொம்ப வருந்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதனால் அவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டுச்சு. இவங்களுடைய கருத்து என்னென்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னை தெரசா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வாட்ஸ்அப்பில் அங்கே இங்கேயும் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா. கைலாஷ் சத்யார்த். அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் இவர் தான். ஓகேங்களா. இது முக்கியமானது. இவர் சின்ன பிள்ளைகள் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது இவர் வயசில் இருக்க பக்கத்தில் இருக்க பசங்களாம் நிறைய கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கே இங்கேயும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஏன் அப்படின்னு ஆராயும் போது அவங்கள காசு இல்லை, அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்காக இவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து இவர் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவார்னா, அதை வந்து பின்னாடி அதை மாற்ற முயற்சிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகள் பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. ஓகேங்களா. இதில் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். ஓகேங்களா. கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். ஓகேங்களா. இதெல்லாம் டேட்டாலாம் முக்கியம். 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கிறார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறார். இவரில் வந்து டேட்டா ஒரு 4-5 டேட்டா அதிகம். குழந்தைகள் பாதுகாப்பு இயக்கம் வச்சிருக்காரு. 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கிறாரு. 80,000 கிலோமீட்டர் 103 நாடுகளில் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து இல்லை இவர் சொன்ன வாசகம், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள், உலகம் மிகவும் அழகானதுன்னு சொன்னது யாருன்னா கைலாஷ் சத்யார்த். இந்த லைனை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இவரை போல் மிகவும் பலர் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் டேட்டா இல்லை. சரிங்களா. அடுத்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதுக்கு பேர் என்னென்னா மனிதநேயம். தம் பொருளை கறந்தவரிடமும் டேஷ் காட்டியார் வள்ளலார், என்ன அன்பு காட்டியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து அன்னை தெரசாவிற்கு டேஷுக்கான அமைதிக்கான கைலாஷ் சத்யார்த் இயங்கிய தொடக்கம் வந்து குழந்தைகள் பாதுகாப்பும் இயக்கம். ஏன்னா இது எல்லாமே குழந்தைகள் வார்த்தை வருது. அதனால் இந்த என்ன அமைப்புன்றதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. வள்ளலார் பசுப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த் குழந்தை உரிமை. அன்னை தெரசா நோயாளியிடம் அன்பு காட்டியவர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஒரு தொடக்கம். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கதையில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது தான், ஸ்டோரி தான். நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து மூளைச்சாவு அடைஞ்சிருக்கு. அந்த பையனோட மூளையை எடுத்து ஒரு மூளைச்சாவு அடைஞ்ச பையனோட இதயத்தை எடுத்து இன்னொரு குழந்தைக்கு வச்சுருப்பாங்க. அது சம்மந்தமான ஒரு ஸ்டோரி தான். அப்படியே கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். சரிங்களா. பெங்களூரு, திருக்கழுகுன்றம் இந்த 2 இடத்துலையும் மாற்றி மாற்றி ஃபோனில் உரையாடுற மாதிரியும் பெற்றோர் மருத்துவர்லாம் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பையன். ஓகேங்களா. மனிதநேயத்தின் மகத்தான சாதனைகளை தம் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் தான் அசோகன், புஷ்பாஞ்சலி அப்படின்ற ஒரு டாக்டர் இவங்க 2 பேரும். அவங்களுக்கு பிறந்த மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிதேந்திரன் அப்படின்ற பெயர் வச்ச மகன். இவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்களுடைய மகன் வந்து எதிர்பாராத விதமாக வந்து மூளைச்சாவு அடைஞ்சிடும். மூளைச்சாவு அடைஞ்சோடனே இதயம் மற்ற உறுப்புகள்லாம் ஆக்டிவாக இருக்கும். அதனால் தன்னோட இதயத்தை எடுத்து மாற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம்னா என்னென்னு பார்க்கலாம். அணி என்னும் சொல்லுக்கு வந்து அழகு என்பதும் பொருள். ஓகேங்களா. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்றும் பொருள் ஒன்று. இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா. எதிலும் அழகை காண விரும்புவது மனிதன் இயல்பு. நம்மை அணிகளால் அழகுபடுத்துகின்றன. அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறனாலும் புலமையினாலும் ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறதுக்கு பேர் தான் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அணி என்பதற்கு அழகும் பொருள். கவிஞர்கள் தமது கருத்துக்கள் சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். ஓகேங்களா. இந்த லைனை பார்த்துக்கோங்க. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது வந்து அணி. ஓகேங்களா. கீழே ஏதாச்சும் ஆப்ஷன் வந்து அணி, இசை, பாடல் அந்த மாதிரி எதாவது கொடுத்தாங்கன்னா அணிங்கிறது நீங்கள் கரெக்டாக அடிக்கணும். ஓகேங்களா. இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். இது வந்து தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். ஓகேங்களா. இதுக்கு 2 பேர். இயல்பு நவிர்ச்சி அணினாலும் தன்மை நவிர்ச்சி அணினாலும் ஒன்று தான். ஓகேங்களா. இந்த பாட்டு பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகனார் எழுதியிருக்காரு. இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயம் நடக்குது, அது அப்படியே தான் சொல்லியிருக்காரு. தோட்டத்தில் வந்து வெள்ளை பசு மேயுது, கன்றுக்குட்டி அங்கேயும் துள்ளி குதிச்சிட்ருக்கு.
அம்மா அப்படின்னு கத்துது வந்து வெள்ளை பசு. ஓகேங்களா. உடன் அண்டையில் அம்மான்னு கத்தினோடனே இந்த கன்றுக்குட்டி வந்து அண்டையில்னா குறுக்க. ஓகேங்களா. அங்கேயும் இங்கேயும் குறுக்க ஓடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவால் நக்குது வெள்ளை பசு. எப்போவுமே மாடு வந்து கன்றுக்குட்டியை நாக்கால் நக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாவால் நக்குது. பாலை வந்து குடிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. இப்பாடலில் வந்து உள்ளது உள்ளபடியே இயல்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. இது உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஸ்டின் எடுத்தால் இந்த லைனை தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு பொருளின் இயல்பை விட மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருகும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு ஒரு தாலாட்டு பாட்டால் ஒன்றும் இல்லை, தண்ணியில் குளிக்குது அந்த குழந்தை, ஆனால் வந்து மிகைப்படுத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. ஓகேங்களா. குளிர்நீரில் குளித்தா உனக்கு வந்து கூதல் அடிக்கும், குளிரும். வெந்நீரில் குடித்தா மேகம் மேலே தோல் கருக்கிற மாதிரி இருக்கும். ஆகாச கங்கையிலேருந்து வர தண்ணி குடித்தா அனலாக இருக்கும், ஏன்னா ஆகாசத்தில் சூரியன் இருக்குன்னா நல்லா இருக்கும். பாதாள கங்கை கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தாத்தா அவனை குளிப்பாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. மிகைப்படுத்தி சொல்கிறது. அடுத்து ஏன்னா சும்மா படிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூனிட் முடிஞ்சோடனே பின்னாடி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வாசிச்சு பார்க்கணும். சரிங்களா. இதில் கூட ஒரு கொஸ்டின் இருக்கும், நீங்கள் வாசிக்கும் போது வாசிச்சு பார்க்கணும். நான் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நான் அன்லைன் பண்ணி சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக வாசிக்கணும், ஃபுல்லாக வாசிக்கணும். நான் ஃபுல்லாக வாசிச்சுட்டு நான் சொன்னதை அன்லைன் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்படி நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லைன்ற மாதிரி நம்ம ஒமிட் பண்ணியிருப்போம், ஆனால் உங்களுக்கு வந்து அது புதுசாக இருக்கும், இப்போ தான் நம்ம படிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து அதை அன்லைன் பண்ணி அதையும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. அதேமாதிரி தமிழ், ஆங்கிலம், தமிழ் இந்த வார்த்தை இந்த மனிதநேயம், கருணை, ஹியூமனிட்டி, மெர்சி இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட் அவ்வளோதான். நம்ம வந்து 6th ஃபுல்லாக தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா. 6th வந்து 9 இயல்களும் நடத்தியாச்சு. இது 3ஆம் பருவத்தில் இருக்க 3ஆவது யூனிட். இதோட 6th தமிழ் வந்து முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி தேவையான கிளாஸஸ் வந்து ஈவினிங் 6 மணிக்கு போடுறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ் வந்து 3ஆம் பருவத்தில் 3ஆவது இயல் வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா. அடுத்து 7th பார்க்க போகிறோம். நம்ம ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, சோசியல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.